ராமநாதன் தமிழ் பேச்சு. ஒழுங்கு நடவடிக்கைகள். விசாரணை அலுவலர் நியமனம். குற்றம் சாட்டப்பட்டவரின் தேதியிட்ட கையொப்பத்துடன் கூடிய குற்றச்சாட்டு குறிப்பாணையின் சார்பு நகலும் குற்றச்சாட்டு குறிப்பாணை பெறப்பட்டதற்கான ஒப்புகையும் குற்றம் சாட்டப்பட்ட அலுவலரிடமிருந்து பெற்று வைத்துக்கொண்டு தற்காப்பு விளக்கம் தருவதற்கான கெடு தேதி வரை காத்திருக்க வேண்டும். இதற்கிடையில் குற்றச்சாட்டுக்கான ஆதார ஆவணத்தை பார்வையிட வேண்டும் என்று குற்றச்சாட்டு அலுவலர் கோரினால் அவர் கோரிய ஆவணங்கள் பொருத்தமானவைதானா என்பதை ஆராய்ந்து கண்டறிந்து அல்லது எவ்வகையில் பொருத்தமானது என குற்றச்சாட்டு அலுவலர் தெரிவித்தால் மேற்படி ஆவணம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கு தொடர்புடையதுதானா என்பதை கண்டறிந்து தொடர்புடையதுதான் என்றால் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அலுவலர் முன்பாக நேரில் ஆஜராகி மேற்படி ஆவணத்தை பார்வையிட அனுமதிக்கலாம். மேற்படி ஆவண நகல்களை கோரினால் அது தரப்பட வேண்டிய அளவிற்கு இருக்குமானால் நகல் தரலாம். இந்த நடைமுறைகள் அனைத்தும் முடித்து குற்றம் சாட்டப்பட்ட அலுவலர் கெடு தேதிக்குள்ளாக தற்காப்பு விளக்கத்தை சமர்ப்பித்துவிட வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட தற்காப்பு விளக்கம் இணைக்கப்பட்டு பெறப்பட்ட பூர்த்தி செய்யப்பட்ட வினாப்பட்டி படிவம் ஆகியவற்றை குற்றச்சாட்டுகளுடன் ஒப்பு நோக்கி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குற்றச்சாட்டு வாரியாக நன்கு ஆராய்ந்து பார்த்து பெறப்பட்ட விளக்கத்தில் எந்தெந்த குற்றச்சாட்டுகளை எவ்வித மறுப்புமின்றி ஒப்புக்கொண்டுள்ளார் எனவும் எந்தெந்த குற்றச்சாட்டுகளுக்கு தரப்பட்ட விளக்கம் முழுமையான அளவிற்கு இல்லாவிடிலும் ஓரளவுக்கு திருப்தியளிக்கத்தக்க வகையில் உள்ளது என்றும் எந்தெந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் என்றும் ஆராய்ந்து பார்த்து பட்டியலிட வேண்டும். அடுத்த கட்டமாக குற்றச்சாட்டுக்களை விசாரித்திட விசாரணை அலுவலரை நியமனம் செய்ய வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட அலுவலரின் தகுதிக்கு குறையாத அளவிலும் குற்றச்சாட்டுகளுக்கு எவ்விதத்திலும் சம்பந்தப்படாதவரும் முதல் கட்ட தொடக்கநிலை புலனாய்வின் போது அதில் எவ்வித சம்பந்தமும் இல்லாதவராகவும் நடுவு நிலைமையாக செயலாற்ற வேண்டிய ஒருவரை விசாரணை அலுவலராக நியமனம் செய்து ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் உத்தரவிட வேண்டும். மேற்படி உத்தரவின் நகலினை குற்றம் சாட்டப்பட்ட அலுவலருக்கு வழங்கி விசாரணை அலுவலரின் விசாரணைக்கு நேரில் ஆஜராக அறிவுறுத்த வேண்டும். விசாரணை அலுவலர் நியமன உத்தரவு விசாரணை அலுவலருடன் அனுப்பப்படும் போதே குற்றம் சாட்டப்பட்ட அலுவலரின் தேதியிட்ட கையொப்பத்துடன் கூடிய குற்றச்சாட்டு குறிப்பாணையின் சார்பு நகல், அவரால் பூர்த்தி செய்யப்பட்டு பெறப்பட்ட வினாப்பட்டி படிவம், குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமான ஸ்டேட்மெண்ட்டுகளின் நகல்கள், ஆவணங்கள் முதலானவற்றையும் விசாரணை அலுவலருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். விசாரணை அலுவலர் உத்தரவில் குறிப்பிட்ட கெடு தேதிக்குள்ளாக அவரது விசாரணையை முடித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். தவிர்க்க இயலாத அலுவலக நிமித்தமான பணி காரணமாக மட்டுமே கூடுதல் கால அவகாசம் தேவைப்பட்டால் அதனை குறிப்பிட்ட கெடு தேதிக்கு முன்பாகவே விசாரணை அலுவலர் பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்விதத்திலும் முதலில் குறிப்பிட்ட கெடு தேதிக்குள்ளாகவே விசாரணையை முடித்து அறிக்கையை ஒழுங்கு நடவடிக்கை அலுவலருக்கு சமர்ப்பித்துவிட வேண்டும். நியமன ஆணை பெறப்பட்டவுடன் விசாரணை அலுவலர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த வீடியோவில் காண்போம்.